மச்சான், பார்வதி என்ன வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு கூப்பிட்டு சந்தோஷப்படுத்துறாடா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என்ன மச்சான் தண்ணில ஊந்துட்ட? போயிரு. இல்ல மச்சான் தூக்குறேன்டா. போடா முத நீ. கை கொடுக்குற மச்சான். போடா போடா போடா. சரி மச்சான், லைட்டா தானே தரணும், தண்ணில ஊட்டான். ஐயோ, இவனை வச்சுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. கொல்றானே என்ன போட்டு. ஐயோ. அம்மா, உங்களுக்கு போன் வேணுமா? இனிமே போன் வராதுன்னு நினைக்கிறேன், நீயே வச்சுக்கோ. சரிங்கம்மா. இது வேலைக்காக வாடி. ஐஷு, ரொமான்ஸ் பண்றதுல நான் தான் கில்லாடின்னு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னை விட ப்ரோ பயங்கர கில்லாடியா இருக்காரு. என்ன சொல்றீங்க? என்னதான் நான் ஒரு ரோமியாவா நினைச்சிருந்தாலும் அம்மா முன்னாடி இவ்வளோ தைரியமா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா ப்ரோ அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சும் பார்வதி கூட இவ்வளோ தைரியமா ரொமான்ஸ் பண்றாரு. ப்ரோ தான் காதல் மன்னன். என்னது? ஆதி பார்வதி கூட ரொமான்ஸ் பண்ணாரா? என்ன அருண் சொல்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பார்வதி இப்போ அவ மாமா கூட தானே போன்ல பேசிட்டு இருந்தா. நீங்க எல்லாம் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பார்வதி மாமா மாமான்னு உருகி உருகி பேசினது ப்ரோ கிட்டதான். அருண், நீ உண்மையாவா சொல்ற? போன்ல மாமா காலிங்னு வந்தது நம்ம ஆதியா? ஆமா ஐஷு, பார்வதி ப்ரோவோட நம்பர் தான் மொபைல்ல மாமான்னு சேவ் பண்ணி வச்சிருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரோ எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. சோ அதனால தான் பார்வதி போன் எடுத்துட்டு வெளியே போகும்போது நான் தடுத்து நிறுத்தினேன். ப்ரோ சொன்னதுனால தான் பார்வதியை வெளியே விடாம நான் பிளாக் பண்ணேன். ப்ரோ ஆசைப்பட்ட மாதிரியே பார்வதி ப்ரோவை மாமா மாமான்னு பேசி அசத்திட்டா. இப்ப நீயே சொல்லு ஐஷு, ப்ரோவும் பார்வதியும் அம்மா முன்னாடி அம்மாக்கு தெரியாமையே ரொமான்ஸ் பண்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு தைரியம் அதிகம் தானே? ஆமா ஆமா அருண், பார்வதிக்கு தைரியம் அதிகம் தான். ஊர்ல இருந்து மாமா. சொல்லுங்க மாமா. ஆமாமா. கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த டேட் இதுக்கு எது ப்ராப்ளமும் இல்லை. நான் கூப்பிடுறேன். ஐஸ்வர்யா, ஆண்டி, இவர் யார் தெரியுமா? என்னோட அப்பா, இந்த குடும்பத்தோட காவல் தெய்வம். இவர் போட்டோ எப்படி இருக்குன்னு பாரு. வாடி போன மாலையோட தூசியும் குப்பையுமா இருக்கு.
அப்படிதானே இருக்கும். இதெல்லாம் நீ கொஞ்சம் கவனிச்சிருக்க கூடாதா? அது வந்து ஆண்டி, ம். இதையெல்லாம் வனஜா தான் கவனிச்சிருக்கணும். நான் அவளை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதுனால வேணும்னே இதெல்லாம் சரியா கவனிக்காம விட்டுருக்கா. நீயாவது இத கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம்ல. சாரி ஆண்டி. இனிமே நான் இத கவனிச்சுக்கிறேன். பார்வதி! இனிமே இந்த மாதிரி அம்மா, இனிமே என் அப்பா போட்டோவை நல்லபடியா கவனிச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. புரிஞ்சுதா? சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். தினம் போட்டோவை தூசி இல்லாம துடைக்கணும். புது மாலையை போட்டு விளக்கேத்தணும். சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுறேன். போட்டோவை வச்சு இவங்க தொலைச்சு கட்டுறேன்டி. ஹாய் பொண்டாட்டி. சாப்பிட்டீங்களா பெரியய்யா? இந்த சாப்பிட்டீங்களான்றதை தவிர வேற எதுவுமே தெரியாதா உனக்கு? என்னாச்சு பெரியய்யா? ஏன் இப்படி கேக்குறீங்க? சாப்பிட்டீங்களான்னு கேக்குறது தப்பா? அது தப்பு இல்ல. அதை தவிர வேற எதையுமே பேச மாட்டேங்கிறியே, அதான் தப்பு. வேற என்ன பேசணும் பெரியய்யா? என் ஞாபகமா தாலியை கட்டிக்கிட்டு அந்த தாலி யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிட்டு இருக்க தெரியுது. ஆனா ஆசையா புருஷன்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும்னு ஒண்ணும் தெரியாத பொண்டாட்டியா இருக்கியே. என்ன பெரியய்யா, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. நான் எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு போன் பண்ண தெரியுமா? என்ன விஷயம் சொல்லு. அது வந்து அம்மா இன்னைக்கு என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சாங்க பெரியய்யா. அப்படியா? அப்படி என்ன பொறுப்பு உன்கிட்ட ஒப்படைச்சாங்க? அது உங்க தாத்தா போட்டோவுக்கு தினமும் மாலை போட்டு விளக்கேத்தி வைக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இது வீட்டோட மூத்த மருமக செய்ய வேண்டிய வேலை தானே. அம்மா கரெக்டா தான் உனக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அம்மா இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பெரியய்யா. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஐஸ்வர்யா அப்படின்னு கூப்பிட்டதும் ஐஸ்வர்யா அம்மா அம்மா முன்னாடி வந்து நின்னு ஆண்டி அப்படின்னு வந்து நின்னாங்க. உடனே அம்மா தாத்தா போட்டோவை காட்டி, இவர் யாருன்னு தெரியுமா? என்னோட அப்பா, இந்த குடும்பத்தோட காவல் தெய்வம். அவரோட போட்டோ எப்படி இருக்குன்னு பாரு. வாடி போன மாலையோட தூசியும் குப்பையுமா இருக்கு. இதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியா? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா அம்மா, அது வந்து ஆண்டி நான் அப்படின்னு எதோ சொல்ல வந்தாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் வனஜா தான் கவனிச்சிருக்கணும். நான் அவ என்கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னதுனால வேணும்னே இதெல்லாம் சரியா கவனிக்காம விட்டுட்டா. நீ கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம்ல. உடனே ஐஸ்வர்யா அம்மா, சாரி ஆண்டி, இனிமே நான் கவனிச்சுக்கிறேன்
அப்படின்னு ஐஸ்வர்யா அம்மா சொல்ல வந்தாங்க. ஆனா அம்மா அத காதுல வாங்கவே இல்ல. உடனே அம்மா பார்வதி அப்படின்னு அம்மா கூப்பிட்டதும் நான் போய் அம்மா எதிரில போய் நின்னேன். உடனே அம்மா இனிமே என் அப்பா போட்டோவை நல்லபடியா கவனிச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. புரிஞ்சுதா? உடனே நான் சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். யாருமோ பொண்டாட்டி, நீ பயங்கரமான ஆள் தான். அம்மா மாதிரி ஐஸ்வர்யா மாதிரியும் நல்லாவே பேசுற, சூப்பரா நடிக்கிற. உனக்குள்ள ஒரு நடிகர் திலகம் இருக்காரு. போங்க பெரியய்யா, நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க. ஊருக்குள்ள 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. டேய். ஐயோ, டேய். ஏய், என்னடா பண்ற? ஆ? என்ன பண்ணிட்டு இருக்க? டப் ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்க ஆதி. சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? டப் ஸ்மாஷ் ஆதி. இரு பார்வதி, நீ ஒரே நிமிஷம் இரு, நான் திருப்பி உன்னை கூப்பிடுறேன். தூங்கிடாத. சரிங்க பெரியய்யா. இவ்வளவு தூரம் கவனிச்சிருக்காரா? டப் ஸ்மாஷ். சரி, அதுல ஹீரோயின் ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி எதனா கிளிப்பிங் இருக்கா? இந்த ஆப் கண்டுபிடிச்சதே உங்கள மாதிரி லவ்வர்ஸ். அதெல்லாம் நீ பேசாத. அதுல கிளிப்பிங் இருக்கா இல்லையா? ஏன் நிறைய கிளிப் இருக்குது அது. உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கோ. சரி, இப்ப நீ ஆள விட்டுரு. இப்ப ஆள விட்டுரு சாமி. ஏய், ரொம்ப பண்றானே. சொல்லுங்க பெரியய்யா. என் அருமை பொண்டாட்டி, உனக்கு இப்போ ஒரு வீடியோ கிளிப் அனுப்பிச்சிருக்கேன். அதுல ஒரு ரொமான்டிக் டயலாக் இருக்கு. அதே மாதிரி நீ நடிச்சு பேசி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பணும். பெரியய்யா, அதெல்லாம் எனக்கு தெரியாதே. ட்ரை பண்ற, பேசி அனுப்புற. நான் ஆசையோட வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அ, இல்ல பெரியய்யா, என்னால முடியாது. நான் பண்ண மாட்டேன். அதெல்லாம் முடியாது. இது உன் புருஷனோட ஆர்டர். நீ அனுப்புற. பெரியய்யா, ஐயோ. புரிஞ்சிருச்சு. அப்போ இந்த டயலாக ஏன் வாயால சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறாரா? எப்படி எப்படி சிங் பண்றது? எப்படி பேசுறது? புரியலையே. எப்படி ரெக்கார்ட்? ஹாய் அண்ணி. என்ன சின்னையா, அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்களா? ஆஹா, அம்மா எல்லாம் கூப்பிடல. நீங்க டஸ்ட் மேஷ் பண்ண கஷ்டப்பட்டு இருப்பீங்களே, ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன். என்ன நீ அப்படி பாக்குறீங்க? ப்ரோ தான் எனக்கு கால் பண்ணாரு. சரி, அந்த கிளிப்பை காட்டுங்க, நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். அதெல்லாம் முடியாது சின்னையா. நீங்க வேற ஏதாவது காட்டி சொல்லி கொடுங்களேன். ஓ, ஓகே ஓகே. என்னதான் இருந்தாலும் அது உங்க பர்சனல் இல்ல. சரி, நானே என் மொபைல் உங்களுக்கு சொல்லி தரேன். இங்க பாருங்க நீ, இந்த ஆப் இருக்குல்ல, இது ஓபன் பண்ணி வீடியோஸ்லாம் வரும். இதுல இருந்து நமக்கு பிடிச்ச வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு மொபைல இந்த மாதிரி ஃபேஸுக்கு நேரம் வச்சுக்கணும். வச்சுட்டு இத லாங் பிரஸ் பண்ணணும். சரிங்களா? அவ்வளவுதான் நீ. இப்ப தெரிஞ்சிச்சுங்களா நீ எப்படி பேசுறதுன்னு? தெரிஞ்சுக்கிட்டேன்.
நான் பேசி அனுப்பிடுறேன், நீங்க கிளம்புங்க சின்னையா. ஓகே ஓகே, ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. சரி, சீக்கிரம் டஸ்ட் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்காக ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அஸ்திருங்க நீ, நான் வரேன். குட் ஈவினிங் சார். வெல்கம் வெல்கம் சார். தேங்க்யூ. ப்ளீஸ் சிட் டவுன் சார். வேற आओ. दे दो. थैंक यू. ये सर को दे दो. थैंक यू. सॉरी मैडम, मैं ये साफ कर रहा हूँ, मुझे माफ कर दिए मैडम. मैडम साफ कर दिए तो मैडम. ए, क्या कर रहा है तू? सॉरी मैडम. मैडम साफ कर दिए तो मैडम. सॉरी मैडम. एक सुंदर लड़की पे जानबूझकर गिरा के गलती ओहिया बोल के चुने का कोशिश कर रहा है क्या? என்ன அது அங்கேயே பார்த்துட்டு இருக்க? அந்த வயசான பேரர் கை தவறி கொட்டிட்டார் போல. அவர் வயசானவர்னு கூட பார்க்காம அந்த லேடி எவ்வளவு இன்டீசென்டா பிகேவ் பண்றப்ப. मैं आपके जैसे पिता हूँ मैम. ए, मेरा पापा को तुझे से बेटे समझे है क्या? इडियट! नहीं मैडम, मैडम मैं उम्र में बड़ा हूँ मैडम, थोड़ा तमीज से बात कीजिए ना मैडम. जवान लड़कों को भी भरोसा कर सकते हैं, लेकिन तुझे से बुद्धों की कोई भरोसा नहीं. तुझे நீ எப்படிங்க? இத நான் கேட்க வேண்டிய கேள்வி ஆதி. நான் இப்போ மும்பைல தான் செட்டில் ஆயிருக்கேன். நீ தான் ஏன் ஏரியாவுக்கு வந்திருக்க. ஆமா, நீ எதுக்காக இப்ப மும்பைக்கு வந்திருக்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். வயசுல பெரியவர் கை தவறி பட்டுருச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. அவர்கிட்ட பெருந்தன்மையை நடந்துக்காம இப்படி திமிரா நடந்துக்கிற. இருக்கிற இடம் மாறினாலும் இன்னும் உன் குணம் மாறவே இல்லை. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஹலோ ஆதி மாப்ள, எப்படி இருக்கீங்க மாப்ள? வரேன். ஓ, என்ன ஆதி மாப்ள அப்படி பாக்குறீங்க? சென்னையில போலீஸ் புடிச்சிட்டு போனவன எப்படி மும்பைல இருக்கான்னு பாக்குறீங்களா? எல்லாம் நந்தினி மேடம் மனசு வச்சதுனாலதான். நந்தினி மேடம் அவங்க செல்வாக்கை யூஸ் பண்ணி அந்த கேஸ்ல இருந்து என்ன காப்பாத்திட்டாங்க. இப்போ நான் தான் மேடத்தோடைய தளபதி. ஓ, ஃப்ராடுங்க எல்லாம் ஒண்ணு செஞ்சிட்டீங்களா? மாப்ள கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இது சென்னையோ இல்ல உங்க அகிலாண்டேஸ்வரி இல்லமோ கிடையாது. நீங்க அங்க பார்த்த குரு வேற, இங்க பார்க்க போற குரு வேற. எப்படியாவது பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் அங்க உங்க எல்லார்கிட்டையும் பயந்த மாதிரி பணிவா அப்பாவி மாதிரி நடந்துகிட்டேன். ஆனா பார்வதி தான் எனக்கு இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. அப்போ நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டாம்? மும்பை ஏன் ஏரியா, ஏன் ஏரியாக்குள்ளே வந்துட்டு நந்தினி மேடம் அட்வைஸ் பண்றியா? நந்தினி மேடம் திமிரா நடந்துகிட்டதுக்கு ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு ஊரு போய் சேர்ப்போ.
என்ன ஆதி அப்படி யோசிக்கிற? ஆதிக்கடவுர் பரம்பரையிலிருந்து வந்துட்டு எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னா இல்ல